எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியான கடாய் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் நிலக்கடலை பருப்பு, கருவேப்பிலை இருந்துச்சுன்னா இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா இது வந்து பொரிஞ்சதும் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 4 பல்லு பூண்டை சின்னதாக நறுக்கினதை சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினதும் ஆப்ஷனல் தான் குடமிளகா, ஒரு அரை குடமிளகா சேர்த்துட்டு ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சின்னதாக நறுக்கி மிக்சியில் அடித்து வச்சதை சேர்த்து அது கூட 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடியும் சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மூடி வச்சு இது ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, சாப்பாட்டுக்கு ரெகுலர் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை நல்லா வடித்து ஆற விட்டதை அரிசியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு வந்து சாதம் தக்காளி இதோடு நல்லா இறங்கி ஜூஸெல்லாம் இறங்கி வந்திருக்கும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்க்கும் போது நல்லா கொஞ்சம் தூக்கலா புளிப்பு வந்து இருக்கும். சாப்பிட பிடிக்கிறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சமாக மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிட்டா குயிக் அண்ட் ஈஸியான 1 பாட் தவா தக்காளி ரைஸ் தயாருங்க. இது வந்து நம்ம தக்காளி பிரியாணி சாப்பிட்ருப்போம், தக்காளி சாதம் சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி முறையில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷத்தில் இந்த மீதி போன சாதத்தில் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா செம சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு வந்து நல்லா நிலக்கடலை பருப்போடு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் காலியாகவும் வரும். சைட் டிஷ் வந்து சிப்ஸ் அல்லது அப்பளம் வச்சுக்கரலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.